வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். என் வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டம் என்று வருகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. நல்ல கவனிகள். பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் நீங்கள் சந்தித்தது உண்மைதான். இந்த பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்தித்ததனால உங்களுடைய கனவுகள், திட்டங்கள் எல்லாம் சீர்குலைந்து போய்விட்டதுன்னு எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ நல்ல கவனிச்சு பாருங்கள். அவை உங்கள் வாழ்க்கையை நொறுக்கி விட்டதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்கள் பாடுகள், கஷ்டம் அதிகமாக உங்கள் வாழ்க்கை நொறுங்கவில்லை. அந்த தரிசனத்தை நோக்கி உங்கள் கனவுகள் காணும்படியாக கிட்ட நீங்கள் நெருங்கி விட்டீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் உங்களை யாரும் நொறுக்க முடியாது. கனவுகள், திட்டத்தின் பக்கத்தில் நீங்கள் நெருங்கி விட்டீங்க. சீக்கிரமாக உங்களுடைய கனவுகள், திட்டங்கள் நிறைவேறும். பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிராபலங்கள், வியாதிகள், பண நெருக்கடியை கண்டு சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. உங்கள் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். அப்படி நிறைவேறும் என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.